118 சங்கீதம் 26 வசனத்திலே பார்ப்போமா? சங்கீதம் 118. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா. இந்த புத்தோலை ஞாயிறு சொல்லக்கூடிய வசனம் தான் புத்தோலை ஞாயிறு. லூக்கா 19:38 பார்த்தால் அந்த கிறிஸ்து கழுதை பவனி மீது ஏறி வரும்பொழுது கர்த்தருடைய நாமத்தில் வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் லூக்காவில் சொல்லப்பட்டது. மார்க்கிற பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. யோவான் 12:13 கர்த்தர் இஸ்ரவேலின் ராஜா. மத்தேயு 21:9 கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். புதுத்துறை ஞாயிறு கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லி புதுத்துறை வார்த்தைகளை நாம சுவிசேஷத்தில் எழுதப்பட்டது. அதே வார்த்தைகளை 118 சங்கீதம் 26 வசனத்திலே கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். எனவே இந்த 118 சங்கீதம் இந்த மக்கபேயஸ் விடுதலை கொடுத்த சமயத்தில் தான் அதன் பொருளின் அடிப்படையிலே இந்த சங்கீதம் எழுதப்பட்டது. அது முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா 25 வசனம் கர்த்தாவே ரட்சியும். அதான் என்னது வசனம். கர்த்தாவே லார்ட் சேவ் அஸ், ரட்சியும். கர்த்தாவே ரட்சியும். கர்த்தாவே காரியத்தை வாய்க்கப்படும். கர்த்தருடைய நாமத்திலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். 118 சங்கீதத்திலே கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னதாகவே இந்த சங்கீதம் எழுதப்பட்டது. இந்த நிகழ்வை அடிப்படையாக எழுதப்பட்டது. இப்போ நம்ம இதுவரைக்கும் 4% முனை இப்போ 7% போகிறது. குறுத்தொலை என்ன? குறுத்தொலை என்னையா பிரசனமான போகிறது என்றால் 5 காரியங்களை நம்மோடு இந்த குறுத்தொலை பேசப்படுகிறது. இந்த குறுத்தொலையின் பண்புகள், குறுத்தொலையை போதிக்கின்ற காரியங்கள், அநேக ஆவிக்குரிய காரியங்கள் இந்த குறுத்தொலை நமக்கு, அநேக ஆவிக்குரிய காரியங்கள் இந்த குறுத்தொலை நமக்கு போதிக்கிறது. முதலாவது குறுத்தொலையை போதிக்கிற காரியங்கள் என்ன? கடவுள் இருந்த குறுத்தொலை என்ன? கடவுள் ஒயிட், வெள்ளையாக இருந்தால் குறுத்தொலை. கொஞ்சம் பச்சையாயிடுச்சுன்னா குறுத்தொலை கிடையாது. காஞ்சி போச்சுன்னா கலர் என்னாயிடும், மாறி பிரம்ம கலராக போனால் குறுத்தொலை யாரும் எடுக்க மாட்டோம். பச்சையாக இருந்தாலும் எடுக்க மாட்டோம். குறுத்தொலை குறுத்து இருப்பதே வெண்மை. இந்த குறுத்தொலை முதலாவது போதிக்கக்கூடிய ஒரு காரியம் வெண்மை. நான் வெண்மையாக இருக்கிறேன், நீங்களும் வெண்மையான உள்ளத்தோடு இருக்கிறீர்கள். நீங்கள் வெள்ளை உள்ளத்தோடு இருக்கிறீர்கள், வெண்மையான உள்ளத்தோடு நீங்கள் இருக்கிறீர்கள். என்னை பிடிக்கின்ற குறுத்தோடைகளை குறித்து பவுனி வருகின்றார். நாம் எப்படி இருக்க வேண்டுமா? வெள்ளை உள்ளத்தோடு இருக்க வேண்டும். எதை காட்டுகிறது? பரிசுத்தத்தை காட்டுகிறது. ஹோலினஸ், சிம்பிள் ஆஃப் ஹோலினஸ். குறுத்தோடை வெண்மை நிறமானது. The white symbolizing holiness. இந்த குறுத்தோடை பரிசுத்தத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது. நான் வெண்மையாக இருக்கிறேன், பரிசுத்தமாக இருக்கிறேன், நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் என்று சொல்லி இந்த குறுத்தோலை ஞாயிறு முதல் பெரிய வெள்ளிக்கிழமை வரைக்கும், அதை தொடர்ந்து சனிக்கிழமை வரைக்கும் இந்த வாரத்தை எந்த வாரம்னு சொல்றோம்? பரிசுத்த வாரம். பொருளி பரிசுத்த வாரம்னு சொல்கிறோம். பரிசுத்த வார நிகழ்ச்சி 6வது வாரம் நம்முடைய சர்வீஸில் இருக்கிறது. எனவே பரிசுத்த வாரத்தை இந்த குறுத்தொலை ஞாயிறு தொடங்குகின்ற நாம் குறுத்தொலை போதிக்கின்றவர்களாக நான் வெண்மையாக இருக்கிறேன். பரிசுத்தத்தை நமக்கு நினைவுபடுத்தும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பார்ப்போமானால் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் நான் பரிசுத்தர். நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தர். பவனி சென்ற ஆண்டவர் பரிசுத்தர். கர்த்தருடைய நாமத்திலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் ஓசன்னா என்று சொல்லி புகழ்ந்த அந்த ஆண்டவர் பரிசுத்தர். கழுதையின் மீது பவனி சென்ற ஆண்டவராக நான் பரிசுத்தர். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக. இந்த குறுத்தொலை ஞாயிறு பரிசுத்த வாரம் குறுத்தொலை போதிக்கின்ற முதல் காரியம் நான் வெண்மை பரிசுத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறேன். நீங்களும் திறப்பத்தில் இருக்கிறதாங்க. திறப்பத்தில் இருக்கும்போது எல்லாரும் என்ன போட சொல்றாங்க? ஏன்னா ஒயிட்டில் வாங்க. சிலர் கர்த்தருடைய ஆபோதனை எடுக்கும்போதுதான் சிலர் ஒயிட்டில் வருவாங்க. ஸோ இந்த வெள்ளை நிறம் என்பது பரிசுத்தத்திற்கு அடையாளமாக சொல்லப்படுகின்றது. 14ஆம் வசனத்திலே 1 பேதுரு 1:14 நான் பரிசுத்தர் ஆகிய நீங்களும்
பரிசுத்தராகிய நீங்கள். He demands holiness. The Lord demands holiness. இறைவன் பரிசுத்தத்தை நம்மில்